சரிங்க சம்மந்தி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மதிய சாப்பாட்டுக்கான வேலைய பாக்குறேன் என்றதும் உடனே ஆதி, அத்த அதெல்லாம் அக்கா பாத்துக்குவாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இருக்கட்டும் மாப்ள, எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்கிறது, அட்லீஸ்ட் அவங்களுக்கு காய்கறியாவது நறுக்கி கொடுக்கலாம்ல என்று எழுந்து செல்ல உடனே ஆதி, இந்த அத்தை இருக்காங்களே, நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க என்றதும் அனைவரும் சிரித்தனர். பின்பு மதிய உணவு தடப்புடலாக விருந்தாகவே தயார் செய்யப்பட்டது. கவிதா அவள் அம்மா அப்பா தம்பியை அமர வைத்து ஆசை ஆசையாக கவிதாவை சாப்பாடு பரிமாறினாள். தன் மகள் இங்கு சந்தோஷமாக வாழ்வதை பாற்ற பெற்றவர்களுக்கு உச்சி குளிர்ந்து போனது. இதை விட அவங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? அப்பொழுது பிரசாந்த், அக்கா நீ காலேஜ் போறியா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் போறது இல்லையா? டேய், நான் காலேஜ் போயிட்டு தாண்டா இருக்கேன், நீதான் ஒரு வார்த்தை கூட எனக்கு போன் பண்ணி கேக்குறது இல்ல. நானா போன் பண்ணாலும் போன் ரீச் பண்ண முடியறது இல்ல. நீ கோச்சுக்கு தான் கால் பண்ணணும், பிஸியா இருந்தா பிக்கப் பண்ண மாட்டாரு, அதான் பிரச்சனை என்றதும் உடனே விஸ்வா, என்ன பிரசாந்த் உங்ககிட்ட மொபைல் இல்லையா? சரி விடு, ஒரு நல்ல மொபைலா வாங்கிடலாம். இல்ல மாமா, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, என் அக்காவை நீங்க அந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்கன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. பாருடா, இந்த குட்டி வாண்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு என்று அவன் தலையை கோதி விட்டவன், எனக்கு உங்க அக்கா தாண்டா உலகமே, அவளை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு என்று கூறவும் பின்பு அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது கவிதாவின் அம்மா கௌசல்யாவிடம், சமந்தி, கவிதாவையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும், கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாளாச்சு, அழைக்கவே இல்ல, அதனால நாளைக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அதனால என்ன சம்மந்தி, தாராளமா அனுப்பி வைக்கிறோம், சந்தோஷம் சம்மந்தி என்று கூறியவர்கள் மாலை வரை அங்கிருந்து பேசிவிட்டு பின்பு வீட்டிற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது, சரி கவிதா, நீ மாப்பிளைய கூட்டிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு, சரியா? கண்டிப்பா வரேம்மா என்று சந்தோஷமாக சொல்லி அனுப்ப, அக்கா அப்ப நாளைக்கு நம்ம வீட்டுல சந்திக்கலாம், ஓகேவா மாமா என்றதும் ஓகேடா பிரசாந்த் என்று அவர்களிடம் கூற அப்பொழுது ஆதி, அங்கிள் ஆன்டி, நான் விஸ்வாக்கும் கவிக்கும் ரிசப்ஷன் வைக்கிறதா உங்ககிட்ட சொல்லி இருந்தேன், அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம், வைஷு பிரெக்னன்சின்னு இந்த விஷயத்த சுத்தமா நான் மறந்து போயிட்டேன், அதனால இதுக்கு மேலேயும் தள்ளி போடாம வர வாரத்திலேயே என்ன டேட் நல்லா இருக்குன்னு பார்த்து அம்மா கிட்ட சொல்லி ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அது நீங்க இருக்கும்போதே பேசிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆதி தம்பி, நீங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க எல்லாமே பண்ணிடுறோம், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாரும் குடும்பமா வந்து நின்னு விஸ்வா கவிய ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா போதும் என்று கூறவும் உடனே கவிதாவிற்கும் விஸ்வாவிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதை கேட்ட பிரசாந்த், ஆதி சார், உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? வாங்க பெரிய மனுஷா, என் பொண்டாட்டி வைஷுவ என்னன்னு கூப்பிடுவீங்க? வைஷு அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அப்போ நான் யாரு? மாமா. அப்படியே சொல்லி கூப்பிடு, சரியா? சரி என்றவனை பார்த்து அனைவரும் சிரிக்க பின்பு விஸ்வா அவர்களை அழைத்து கொண்டு சென்று வீட்டில் விட்டுவிட்டு வந்தவன் தன்னுடைய அறைக்குள் நுழைந்தவுடன் தன் மனைவியை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான். என்ன கவி, நாளைக்கு உங்க வீட்டுக்கு போறோம்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கியா? ஆமா விஸ்வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுல ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது இல்ல, இப்ப போய் 2 நாள் இருக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு எவ்வளவு கேவலமா பேசினாங்க, நம்ம 2 பேரும் ஜோடியா போறத பார்த்து அவங்க மூக்கு மேல விரல வைக்கணும். கண்டிப்பாடி, நீ ஏன் கவலைப்படுற என்று கூறியவன், சரி நாளைக்கு போறதுக்கு இப்பவே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. ஆமா விஸ்வா என்றதும், அது சரி, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அம்மா வீட்டுக்கு போகணும்னா முதல்ல கிளம்புறீங்க. ஏன் விஸ்வா, உங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லையா? நான் எங்கடி அப்படி சொன்னேன், அதான் நாளைக்கு நம்ம போக போறோம்ல, நானும் உங்க வீட்டுக்கு வந்து இருந்ததில்ல, எனக்கும் ஆசையா தான் இருக்குது, ஆனா இங்க இருக்கிற அளவுக்கு அங்க வசதி இருக்காது விஸ்வா. வசதி என்னடி வசதி, அதெல்லாம் இப்ப வந்தது, நாம சந்தோஷமா இருக்கிறோமா அதுதான் விஷயம் என்றவன் மெதுவாக அவளின் காது மடலை நெருங்கி முத்தம் கொடுக்க அதில் பெண் அவளின் உடல் கூசிதான் போனது. பிறகு அவளை அவன் புறம் திருப்பியவன் அவள் நெற்றியில் இருந்து தொடங்கிய முத்தம் மெதுமெதுவாக இறங்கி அவள் இதழ்களிடம் வந்து சேர்ந்த போது கவிதா அதற்காகவே காத்து கொண்டிருந்தது போல பட்டென அவன் உதட்டினை கவிக்கொண்டாள்.
அது விஸ்வாவிற்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தாலும் அவளிடம் இருந்து கிடைப்பது மிகவும் அரிது என்பதனால் அதை ரசித்துக் கொண்டிருந்தான். உதடு மட்டுமே முத்தத்தை கொடுத்து கொண்டிருக்க அவனது கைகளோ மெதுமெதுவாக அவளது ஆடைகளை களைந்து கொண்டிருந்தது. முழுவதுமாக கலைந்தவன் அவளை அப்படியே தன் இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு மெத்தையில் சென்று கிடத்தியவன் அவனுடைய ஆடைகளையும் கழட்டி தூக்கி போட்டுவிட்டு அவள் மேலே வந்து படர்ந்தவன் அவனது தேடலை தொடங்கினான். சிறிது நேரத்தில் அந்த அறையில் இருந்து இருவருடைய முனகல் சத்தமும் தான் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அதுவே அவர்களுக்குள் ஒரு புதுவிதமான மோன நிலையை கொடுக்க மெதுவாக அவளை ஆள நினைத்தவன் பின்பு வேகம் எடுத்து அவளை ஆளத் தொடங்கினான். நீண்ட நேர ஆட்டத்திற்கு பிறகு அவனுடைய உயிர் நீரை அவளது கருப்பைக்குள் கொட்டிவிட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தவன் அவள் அருகே இறங்கி படுத்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்ததும் கவிதா மிகவும் சந்தோஷமாக புறப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் குளித்துவிட்டு வந்து ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டவள் விஸ்வாவை பார்க்க அவன் இரவு முழுவதும் உழைத்த களைப்பில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். பிறகு அவன் அருகே சென்றவள் அவள் தலைமுடியில் இருந்த தண்ணீரை அவன் முகத்திற்கு நீர் வைத்து ஒரு ஆட்டு ஆட்ட அந்த தண்ணீர் முழுவதும் அவன் முகத்தில் கொட்டியதும் பதறிக்கொண்டு எழுந்தவன், கவி, என்னடி இது விளையாட்டு? என்ன விஸ்வா நீங்க? நான் எழுந்து குளிச்சு சாரி கூட கட்டிட்டேன். நீங்க என்னடனா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. என்னடி இவ்ளோ சீக்கிரம் எழுப்பி விட்டுட்ட? என்ன இவ்ளோ சீக்கிரமா? மணிய பாருங்க சார், 8:30 ஆகுது. இதுவே சீக்கிரம்னா அப்போ எத்தனை மணிக்கு தான் உங்களை எழுப்புறது? என்னடி, நைட் எல்லாம் நான் ரொம்ப வேலையா இருந்தேன். நைட் ஷிப்ட் பார்த்ததுல உடம்பெல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதான் நான் சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கடி காலையிலே கும்முன்னு வந்து என் முன்னாடி உக்காந்து என் மூட கிளப்பி விடுற? என்ன விஸ்வா நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க, எழுப்பி விடலாம்னு தான் வந்து உட்கார்ந்தேன். நீங்க பேசுறத பார்த்தா வம்பாயிடும் போல இருக்கே என்றவள் பட்டென்று எழுந்திருக்க அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு, என்னடி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சியா? அது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அதுதான் எனக்கு தெரியுமே. தெரிஞ்சவ அப்புறம் ஏண்டி ஓட பாக்குற? என்ன விஸ்வா இது விளையாட்டு? வாங்க போலாம் பிளீஸ். அவள் கன்னத்தில் கை வைத்து வருடியவன், இங்க பாரு, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் என்று கேட்க, ஆமா இல்லையா பின்ன? ஆனாலும் இந்த புருஷனுங்க எல்லாம் ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ தெரியாது. எங்களுக்கு எது பிடிக்குமோ அதை உடனே செய்ய மாட்டீங்க. எங்களை காக்க வச்சு ஏங்க வச்சு கெஞ்ச வச்சு தொங்க வச்சு அதுக்கப்புறம் செய்யறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குது? என்னடி பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுடி. அத நான் சொல்லணும்னு நீங்களே சொல்லக்கூடாது, புரியுதா? நீங்க சொல்றது உண்மைன்னா சட்டுன்னு எழுந்து போய் குளிச்சுட்டு வாங்க என்றதும் அவளை இன்று வித்தியாசமாக பார்ப்பது போல உணர்ந்த விஸ்வா, இல்ல, இவ ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா. இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசணும், நம்மள கடிச்சு கொதறனாலும் கொதறிடுவா. டேய் விஸ்வா, பேசாம ஓடி போய் குளிச்சுட்டு அவ கூட கிளம்புற வழிய பாரு என்றவன் எழுந்து டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். சிறிது நேரத்தில் அவன் குளித்து முடித்து விட்டு வரவும் கவிதா அவளது பெட்டியில் தங்கள் இருவரது துணிகளையும் எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள். கவி, நம்ம அங்க எத்தனை நாள் இருக்க போறோம்? 2 நாள் விஸ்வா. ஏண்டி இன்னும் 2 நாள் சேர்த்துதான் இருந்துட்டு வந்தா என்ன? இருக்கட்டும் விஸ்வா, வைஷு வேற இங்க தனியா இருப்பா, பாவம். அதுவும் இல்லாம நானும் காலேஜ் போகணும், ரொம்ப நாள் லீவ் போட முடியாதுல்ல என்றவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவள் தோள்பட்டையில் தன் தாடையை அழுத்தி, கவி, நீ எல்லார பத்தியும் யோசிக்கிற, ஆனா கட்டின புருஷன் என்னை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்ற. என்ன விஸ்வா இப்படி சொல்றீங்க என்று கேட்க, ஆமாண்டி, வைஷு பத்தி யோசிக்கிற, உங்க அப்பா அம்மா பத்தி யோசிக்கிற, எல்லாம் ஓகேதான். ஆனா என்ன மட்டும் கண்டுக்கவே மாட்ற. இருக்கட்டும், பரவாயில்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்று கூறவும், அதெல்லாம் அப்புறம் பழி வாங்கிக்கலாம், இப்ப போய் சட்டுன்னு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வாங்க. சரி என்றவன் உடைமாற்றும் அறைக்கு சென்று வெளியே வரவும் அவனை பார்த்த கவிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே ஆ என்று வாயை பிளந்து கொண்டு அவனை ரசித்துக் கொண்டிருக்க அவள் அருகே வந்தவன், ஹே கவி, ஏண்டி இப்படி என்ன முழுங்குற மாதிரி பாக்குற? விஸ்வா, சான்ஸே இல்ல, இந்த வேஷ்டி சட்டையில நீங்க சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? அப்படியா? அவ்வளவு நல்லா இருக்கேனா? இல்லையா பின்ன, என் புருஷனோட அழகுக்கு பக்கத்துல யாராவது நிக்க முடியுமா? ஆனா உன் அழகுக்கு பக்கத்துல நான் நிக்க முடியாது தாயே.
அது சரி. ஆனா இந்த வேஷ்டி சட்டை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு விஸ்வா. ஆமாண்டி, நீ இன்னைக்கு சாரி கட்டியிருக்கல்ல, அதான் எனக்கும் இதை போட்டுக்கணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு போறோம். இப்படி இருந்தா அத்தையும் மாமாவும் சந்தோஷப்படுவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பார்த்த உடனே விஷயம் டக்குன்னு புரியும் இல்ல. கரெக்டா சொன்னீங்க விஸ்வா. இன்னைக்கு என் புருஷனுக்கு யார் கண்ணும் படக்கூடாது என்று திருஷ்டி கழித்தவள், சரி அப்ப நம்ம கிளம்பலாமா? வாடி, வெளியே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பலாம் என்று அவளை அழைத்து கொண்டு பெட்டியை தள்ளி கொண்டு வந்தவன் ஹாலில் அனைவரும் இவர்களுக்காக காத்திருப்பதை பார்த்துவிட்டு, என்ன இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரமாவே எழுந்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியவர்கள் கண்கள் எல்லாம் விரிந்தது. உடனே வைஷ்ணவி, விஸ்வானா சான்ஸே இல்ல, அல்டிமேட்டா இருக்கீங்க. பாத்தீங்களா மாமியார் வீட்டுக்கு போறேன்னு எப்படி ட்ரெடிஷ்னலா கிளம்பி இருக்கீங்க, சூப்பர் விஸ்வானா. உடனே பிரியங்காவும், ஆமா விஸ்வா சூப்பரா இருக்கீங்க என்றதும் ஆதியும் ஹரியும் அவனை எரித்து விடுவது போல முறைத்தனர். அவர்களை பார்த்தவன், எதுக்குடா இப்படி முறைக்கிறீங்க என்றதும் உடனே அவனை பிடித்து அழைத்து தனியாக சென்று, யார கேட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்த? என்னடா இது, வேஷ்டி சட்டை போடுறதுக்கு கூடவா பர்மிஷன் வாங்கணும்? ஏன் மாமியார் வீட்டுக்கு போகும்போது உனக்கு பேண்ட் சட்டை போட்டுட்டு போனா உள்ள விட மாட்டாங்களா? இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால எங்க பொண்டாட்டி என்ன நினைப்பாங்க? நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லைன்னு எங்க கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க விஸ்வானி, ஏதாவது செய்யறதா இருந்தா ஒண்ணுக்கு 2 வாட்டி எங்க கிட்ட எல்லாம் கேக்குறது இல்லையா என்றதும் திருவென்று ஹரியையும் ஆதியையும் பார்த்து முடித்தவன், நான் வேணா இப்போ பேண்ட் சட்டை போய் போட்டு வந்துடவா? ஒன்னும் தேவையில்லை, அதான் மாட்டிக்கிட்டு வந்து எங்களை கடுப்பேத்திட்டல்ல, அப்புறம் என்னடா உனக்கு பேச்சு என்று ஹரி கேட்டதும், டேய் மச்சான், நீங்க 2 பேரும் ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்படியே கிளம்பி வெளியில ஓடிடவா? கிளம்பு ஃபர்ஸ்ட். இங்க நின்னுட்டு ரொம்ப நேரம் பல்ல இழிச்சுக்கிட்டு கடுப்பேத்திக்கிட்டு இருந்த நாங்க டென்ஷன் ஆயிடுவோம் பாத்துக்கோ என்றதும், சரிடா சரிடா, இதோ இப்போ எப்படி கிளம்பி போறேன்னு மட்டும் பாரு என்றவன் கௌசல்யா சுரேஷிடம் வந்து, அம்மா அப்பா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கவிதாவும் அவனும் காலில் விழ, நல்லா இருங்க, கூடிய சீக்கிரமே இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுங்க என்றதும், அம்மா நீங்க கவலையே படாதீங்க, அதுக்கான ப்ராசஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே பெத்து கொடுத்துறோம் என்றதும் அனைவருக்கும் ஒரு மாதிரி வெட்கமாகி போனது. உடனே அவன் தலையில் தட்டிய கவிதா, என்ன விஸ்வா நீங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க என்று கேட்க, சரி சரி விடு அம்மா அப்பா, நாங்க கிளம்பட்டுமா? சரி விஸ்வா, உங்களுக்கு அங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் இங்க உங்களுக்கு ரெடி பண்ணல, நீங்க நல்ல நேரம் இருக்கும் போதே கிளம்புங்க என்று கூறவும், சரி என்று புறப்பட்டவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தனர். காரில் ஏறியதில் இருந்து கவிதாவின் முகம் மிகவும் உற்சாகமாக இருந்தது. கவி, நீ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா விஸ்வா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். எங்க வீட்ல என்னோட பெட்ரூம்ல உங்க கூட நான் இருக்க போறேன்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு ஞாபகமே வந்தது. நான் தான் அன்னைக்கு உன் பெட்ரூம் வரைக்கும் வந்தேனடி. இல்ல வந்தீங்க, ஆனா என் கூட ஸ்டே பண்ணல. ஆமால, கரெக்டா சொன்னேன். அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை போட வேண்டியதுதான். இப்ப பாரு, உங்களுக்கு இதே நினப்புதானா? என்னடி, என்ன பாரு, மாப்பிள்ள கெட்டப்ல ரெடியா வந்திருக்கேன், இது கூட எனக்காக செய்ய மாட்டியா? சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே செஞ்சிடுறேன் என்று கூறிய கவிதாவை அதிர்ச்சியாக பார்த்தவன், என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமா விஸ்வா என்றதும் ஒரு கடைக்கு சென்று வண்டியை நிறுத்திவிட்டு கொஞ்சம் தின்பண்டங்கள் கொஞ்சம் பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டான். எதுக்கு விஸ்வா இதெல்லாம்? என்னடி, வீட்ல என்னோட குட்டி மச்சான் இருக்கான், அவனுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போக வேண்டாமா என்றதும் தன் கணவனை பெருமையாக பார்த்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள, உடனே விஸ்வா, கவி நீ இப்படி எல்லாம் பண்ணினா என்னோட கான்சென்ட்ரேஷன் டிரைவிங்ல இருந்து மிஸ் ஆகுதுடி என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், அதெல்லாம் ஒண்ணும் மிஸ் ஆகாது, நீங்க கவனமா வண்டியை ஓட்டுங்க என்று கூறவும் அவனும் அவள் தலையில் ஒரு இடி இடித்து விட்டு காரை நேராக ஓட்டிக்கொண்டு கவிதாவின் வீட்டிற்கு சென்றான். அங்கே சென்று வாசலில் காரை நிறுத்தவும் கவிதாவின் அம்மா குடுகுடுவென்று ஓடி வந்து,
கவி, மாப்பிள, அங்கேயே நில்லுங்க, ஒரே நிமிஷம் என்று உள்ளே ஓடிச் சென்று ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு வர, அதே நேரம் அந்த தெருவில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியில் வந்து அவர்களைத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஹே, இந்த கவிதாவை பாத்தியா? எப்பேற்பட்ட மாப்பிளைய புடிச்சிருக்கா? பையன் சும்மா ஜொலிக்கிறானே, சினிமா நடிகை மாதிரி. காரை பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. புடிச்சாலும் புடிச்சா புளியங்கொம்பாதான் புடிச்சிருக்கா போல இருக்கு என்று கூற, ஆமாமா, எனக்கு தெரிஞ்சு இவ இந்த பையன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே அந்த வீடியோவெல்லாம் வந்துச்சு என்று ஆளாளுக்கு பேசிக்கொண்டிருக்க, அதை எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாத கவிதாவும் விஸ்வாவும் சந்தோஷமாக ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிற்க, அதே நேரம் அங்கு வந்த கவிதாவின் அம்மா அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி சுற்றி வாசலில் கொட்டிவிட்டு, கவி, மாப்பிளைய கூப்பிட்டுட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா என்றதும், சரிங்கம்மா என்றவள் திரும்பி அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து விட்டு தன் கணவனின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மிகவும் கர்வத்துடன் தனது வீட்டில் முதலாக அவனுடன் சேர்ந்து காலடி எடுத்து வைத்தாள். அவர்களை சோஃபாவில் அமர வைத்தவர்கள் தண்ணீர் கொடுக்க அதை இருவரும் வாங்கி கொடுக்கவும், உடனே பிரசாந்த் ஓடி வந்து, அக்கா, மாமா வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்று அவர்கள் அருகே அமர்ந்து கொள்ள, டேய் குட்டி மச்சான், இப்பதாண்டா வந்தோம் என்று அவனுக்காக வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் கொடுக்க, அதை பார்த்தவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் என்று கிஷோர் கேட்கவும், இருக்கட்டும் அம்மா, முதல்ல அவனை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எதுவும் வாங்காம வெறும் கை வீசிட்டு வர முடியுமா? அதுக்காகத்தான். மாமா, தேங்க்யூ சோ மச் என்றவன் அதை ஆசையாக எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடவும், கவிதா, அம்மா, இவன் இன்னும் சின்ன பையனாதான் இருக்கான். ஆமாண்டி, அவன் எப்பவும் அப்படித்தான். சரி, நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். மாப்பிள்ள, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறீங்களா? இருக்கட்டும் அத்தை, நானும் கவிதாவும் இந்த ட்ரெஸ்லயே போட்டோஸ் எடுத்துக்கவே இல்லை, அதனால சாப்பிட்டுட்டு போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் என்றதும், சரி என்றவர் அவரை அழைத்து டிஃபனை பரிமாற, உடனே பிரசாந்தை அழைத்து, பிரசாந்த், இந்த லக்கேஜை தூக்கிட்டு போய் அக்கா ரூம்ல வச்சிருப்பா. சரிமா என்றவன் உடனே அந்த சூட்கேஸை தள்ளி கொண்டு சென்று வைத்து விட்டு வந்து மீண்டும் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து, அம்மா, நானும் இன்னைக்கு அக்கா மாமா கூட சேர்ந்து சாப்பிடவா? சாப்பிடுப்பா என்று கூறவும், அப்பொழுது கவிதாவின் அப்பா, மாப்பிள, இது நம்ம வீடு, நீங்க கூச்சப்படாம சாப்பிடுங்க, சரிங்களா? மாமா, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தாராளமா கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் என்றவன் கவிதாவை பார்த்து கண்ணடிக்க, அதில் அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் அப்படியே சிவந்து விட்டது. பிறகு காலை உணவை முடித்ததும் சிறிது நேரம் வெளியில் சென்று நின்று பிரசாந்தை விட்டு இருவரையும் ஜோடியாக போட்டோ எடுத்து தர சொல்லவும், அவனும் விதவிதமான போட்டோக்களை எடுத்து கொடுத்தான். மாமா, உங்க போனோட கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்குது, ஐபோன்னா சும்மாவா என்று அந்த போனை திருப்பி அவன் பார்த்து கொண்டே கேட்க, என்னடா மச்சான், உனக்கு இந்த போன் வேணுமா? சொல்லு, வாங்கி கொடுக்கறேன். ஐயோ மாமா, எனக்கு இப்ப இந்த போன் எல்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன், சரியா? அது சரி என்றவர்கள் மீண்டும் உள்ளே வந்ததும், கவிதா, மாப்பிள்ளை உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போமா, அவரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுனா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அதுக்குள்ள மதிய சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிடுறேன். சரிம்மா, நானும் புடவை மாத்திட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். இல்லடி, அதெல்லாம் வேண்டாம், நீயும் வந்துட்டா மாப்பிள்ளை வெக்குன்னு உட்காந்துட்டு இருப்பாரு, அதனால நீயும் போய் அவர் கூடவே இரு, சரியா? சரிம்மா என்றவள் விஸ்வாவை பார்த்து, விஸ்வா, வாங்க உள்ள போலாமா? போலாண்டி, நீ முன்ன போ என்றவன் அவள் பின்னே வரவும், அந்த அறைக்குள் வந்து கதவை சாத்தியதும் அன்று கவிதா கிடந்த நிலைமையை நினைத்து பார்த்தவனுக்கு ஒரு நிமிஷம் பக்கென்று ஆனது. அவனின் முகம் மாற்றத்தை கண்டவள், என்னாச்சு விஸ்வா, ஏதாச்சும் பிரச்சனையா? உங்களுக்கு இந்த ரூம் பிடிக்கலையா என்ன? இல்லடி, இந்த ரூம்குள்ள வந்த உடனே அன்னைக்கு நீ ரத்த வெள்ளத்துல கடந்தல்ல, அதுதான் என் கண்ணுக்குள்ள ஞாபகம் வந்துச்சு, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சாரி விஸ்வா என்று மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கூற, நீ இதே மாதிரி சாரி சொல்றதுனா எத்தனை வாட்டி ஆனாலும் சொல்லுடி என்றவனை பார்த்து முறைத்தவள், ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புதான் என்று கூறிவிட்டு தங்களது பெட்டியை எடுத்து மெத்தை மேல் வைத்து, இந்தாங்க விஸ்வா, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நானும் பண்ணிக்கிறேன் என்றதும் சுற்றி முற்றிலும் பார்த்தான் விஸ்வா. இங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் எதுவும் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கல்ல? என் பொண்டாட்டி முன்னாடி ட்ரெஸ் மாத்துறதுக்கு எனக்கு என்னடி கூச்சம், இப்போ எப்படி மாத்துறேன்னு பாரு.
என்றவன் அவள் முன்னாலேயே வேட்டியை கழட்டி தூக்கி போட்டுவிட்டு ட்ராக் பேண்ட் டிஷர்ட் எடுத்து அணிந்து கொள்ள அதில் பெண் அவளுக்கு கூச்சம் வந்ததுதான் மிச்சம். பின்பு அவளை பார்த்தவன், சரி சரி, நான் எப்படி உன் முன்னாடி ட்ரெஸ் மாத்தினேன் அதே மாதிரியே நீ இப்ப ஏன் முன்னாடி ட்ரெஸ் மாத்து என்றதும் அவளுக்கு பக் என்று ஆகிவிட்டது. விஸ்வா, என்ன இது விளையாட்டு? இப்போ நீயே மாத்திரியா இல்ல நான் வந்து மாத்தி விடுவா? வேண்டாம் விஸ்வா, நீங்க வேணா கொஞ்ச நேரம் வெளியில இருக்கீங்களா? என்ன இப்படி வெளியில துரத்துறியே? வெளியில பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏதோ நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுமே நடக்கலன்ற மாதிரி நினைச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிறது எனக்கு கூச்சமா இருக்குது இல்ல? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நானே உனக்கு ட்ரெஸ்ஸ மாத்தி விடுறேன் பாரு என்றவன் பட்டென்று வந்து அவளது புடவை முந்தானையை கழட்ட, என்ன விஸ்வா நீங்க இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? சாரி கிழிஞ்சிட்டு போகுது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அவள் புடவையை பிடித்து இழுக்க சரசரவென்று சுற்றி நின்றவளின் புடவையை தூக்கி மெத்தையில் போட்டவன் மெதுவாக அவள் அருகே வந்து கவி என்று அஸ்கி வாய்ஸில் அழைக்க, என்ன விஸ்வா, எனக்கு இப்பவே நீ வேணும்னு தோணுதுடி, எடுத்துக்கவா? இது என்ன கேள்வி? நான் உங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பர்மிஷன் கேட்காதீங்க விஸ்வா என்று கோபப்படுவது போல திரும்பி நின்று கொள்ள அவளை பின்னால் இருந்து அணைத்தவன் அவளது முதுகில் முத்தம் கொடுக்க அவன் மீசை குத்திய குறுகுறுப்பில் அவள் உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்ததும் அவளை மெதுவாக அவன் புறம் திருப்பி அவள் முகம் முழுவதும் தன் உதட்டினால் முத்தம் வைத்துக் கொண்டே இருந்தவன் பின்பு அவளை மெத்தையில் தள்ளிவிட்டு அவள் மேல் படர்ந்து சிறிது நேரத்திலேயே இருவரது ஆடைக்கும் விடுதலை கொடுத்து மெதுவாக அவளுக்குள் நுழைந்தான். நீண்ட நேரம் நடந்த கூடலில் கவிதாவை முழுவதுமாக தனக்குள் புதைத்துக் கொண்டவன் அப்படியே அலுப்பில் அவள் பக்கத்தில் படுத்து கொண்டிருக்க சிறிது நேரத்திலேயே கவிதா எழுந்து, விஸ்வா நீங்க ரொம்ப மோசம். காலையில தான் குளிச்சுட்டு வந்தேன், இப்ப மறுபடியும் என்ன குளிக்க வைக்கிறீங்க. நான் எப்படி வெளியே போவேன்? அம்மா என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். சரிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் என்று அவளை தூக்கி கொண்டு வர, இதெல்லாம் ரொம்ப ஓவர் விஸ்வா, எனக்கு என்ன குளிக்க கூடவா தெரியாது? தெரியும் தான், யார் இல்லைன்னு சொன்னா? இருந்தாலும் நீயும் நானும் சேர்ந்து குளிக்கிற மாதிரி வருமா என்று ஷவருக்கு அடியில் நிற்க வைத்து இருவரும் சேர்ந்து அங்கேயே தங்களது முத்த விளையாட்டுக்களை எல்லாம் முடித்துக்கொண்டு குளித்தவர்கள் ஒரு வழியாக வெளியே வந்து வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு உடனே கவிதா விஸ்வாவை பார்த்து, சரி விஸ்வா, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துக்கோங்க, நான் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்றேன். அம்மா பாவம் தனியா செஞ்சிட்டு இருக்காங்க. சரிடி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். என்ன விஸ்வா, பின்னாடியே வந்து சமையல் ஏதாவது ஹெல்ப் பண்ண போறீங்களா என்ன? ஆமா, என் மாமியாருக்கு நான் பண்ண மாட்டேனா? நீ முன்ன போ, நான் வரேன் பாரு என்றவன் அவள் சென்றதும் அவளை பார்த்து சிரித்து பின்பு கண்ணாடியில் சென்று தனது தனையை சீவிக்கொள்ள அப்பொழுதுதான் அவன் தோள்பட்டையில் எரிவது போல இருக்க உடனே சட்டையை லேசாக கழட்டிவிட்டு கண்ணாடியில் பார்க்க கவிதாவின் நகைக்கீரல் தான் அந்த இடத்தில் இருந்தது. ராட்சசி, எப்படி கீறி வச்சிருக்கா என்ன? சரியான ரத்த காட்டேரியா இருப்பா போல இருக்கே என்றவன் அங்கிருந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து கொஞ்சம் தடவி கொண்டு பின்பு மீண்டும் சட்டையை போட்டவன் வெளியே வந்தான். அதே நேரம் கவிதா பார்த்த அவளது அம்மாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. என்ன கவிதா, மறுபடியும் குளிச்சியா என்ன? ஆமாம்மா என்று சங்கடமாக கூற அதே நேரம் அங்கு வந்த விஸ்வா, சரி சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நகருங்க, நான் இப்போ எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. ஐயோ மாப்பிள, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நான் பாத்துக்கிறேன். என்னத்த நீங்க எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டே இருக்கிறது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்ல. நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் உங்களுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி தரேன் என்று அவன் கத்தியை எடுத்து கடகடவென்று அனைத்தையும் கட் பண்ணுவதை பார்த்த கவிதாவிற்கும் அவரது அம்மாவிற்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன மாப்ள, நீங்க காய்கறி எல்லாம் இவ்ளோ சூப்பரா கட் பண்றீங்க? ஆமா அத்தை, நானும் ஹரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல தனியா தானே இருந்தோம். அப்போ நாங்க 2 பேரும் தான் சமைச்சு சாப்பிடுவோம். அதனால எனக்கு இந்த வேலையெல்லாம் அத்துப்படி என்று கூறவும் தன் மருமகனை பார்த்து அவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. கவிதா, நாங்களே தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாரான்னு தெரியலடி. காலத்துக்கும் அவர் மனசு கோணாம சந்தோஷமா வச்சுக்கோ என்றதும், நல்லா சொல்லுங்க அத்த உங்க பொண்ணு கிட்ட. எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா, என்ன திட்டிக்கிட்டே இருக்கா, இப்பெல்லாம் என்ன அடிக்க வேற செய்யறா என்றதும்,
என்ன கவி, மாப்பிள்ள சொல்றது உண்மையா? அம்மா, அவர் பொய் சொல்றாரு, நம்பாதீங்கம்மா. இல்ல இல்ல, ஏன் மாப்பிள்ள பொய் சொல்ல மாட்டார், நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப என்று கூறியவர், இன்னொரு வாட்டி மாப்பிள்ள மேல இந்த மாதிரி கை வைக்கிறது இல்ல முறைச்சு காட்டுறதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த அடி பிச்சு புடுவேன் பாத்துக்க என்று கூற, உடனே விஸ்வாவை முறைத்து பார்த்தவள், ரூமுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன் என்றதும், வெச்சுக்கோடி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் தனது காய் நறுக்கும் வேலையை தொடங்கினான். அதே நேரம் அங்கு வந்த கவிதாவின் அப்பா, என்ன மாப்பிள்ள நீங்க இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? ஐயோ மாமா, இப்பதான் அத்தை கிட்ட சொல்லி முடிச்சேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க அத்தை கிட்டயே போய் கேட்டுக்கோங்க என்றதும் அவருக்கு சிரிப்பு வந்து விட்டது. பின்பு மதிய உணவு தடப்புடலாக தயாரானதும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டனர். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மாலை நேரம் கவிதாவை அழைத்து கொண்டு, அத்தை, நாங்க கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. நைட்டு சாப்பாடு நான் ரெடி பண்ணி வைக்கட்டுமா? இல்லத்த, நாங்க 2 பேரும் அப்படியே வெளியில சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், நீங்க உங்களை வரைக்கும் மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள, மதியம் சமைச்சதே எல்லாம் அப்படியே இருக்கு, நாங்க அதையே சாப்பிட்டுக்கிறோம். சரிங்கத்த, வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க பத்திரமா போயிட்டு வந்தாலே போதும். சரி, அப்போ வரேமாமா என்று புறப்பட தயாராக, அதே நேரம் ஆதியிடம் இருந்து விஸ்வாவிற்கு போன் வந்தது. ஆதி தான் கூப்பிடுறான், ஒரு நிமிஷம் கவி என்றவன் போனை எடுத்து ஆன் செய்து, ஹலோ ஆதி, சொல்லு மச்சான். எப்படி இருக்கு மாமியார் வீடு என்றதும், சூப்பரா இருக்கு மச்சான். சரி, மதியம் என்ன நல்லா ஸ்பெஷலா கவனிச்சாங்களா? ஆமா ஆமா, கழுத்து வரைக்கும்னா பாத்துக்கோ. ஏன்? சரி, நல்லா என்ஜாய் பண்ணு. கவிய கூட்டிட்டு அப்படியே எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வாடா. இதோ அதுக்கு தாண்டா வெளியில கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்படியா? அப்ப சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் போன் அடிச்சேன். என்னடா? நெக்ஸ்ட் வீக்கே டேட் கொடுத்துட்டாங்கடா உன்னோட ரிசப்ஷனுக்கு. நான் கூட கார்ட்ஸ் அடிக்கிறதுக்கு ஆளை வர சொல்லிட்டேன். நாளைக்கே கார்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 1 வாரத்துல ரிசப்ஷனை ஜாம் ஜாம்னு கொண்டாடிடலாம். என்ன ஆதி சொல்ற, நிஜமாவா? ஆமாண்டா, வர 15ஆம் தேதி தான் ரிசப்ஷன், சரியா? ஓகே மச்சான். அப்புறம் நீ வீட்ல அங்கிள் ஆன்ட்டி கிட்ட எல்லாம் சொல்லிடு. அத்தை மாமா அப்புறமா போன் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்குவாங்க. சரிடா, அப்ப நான் வைக்கிறேன் என்று போனை வைத்தவன் கவிதாவிடம் திரும்பி, கவி, நம்ம ரிசப்ஷனுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்கடி, வர 15ஆம் தேதி தான். அப்படியா விஸ்வா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, 1 வாரம் தான் இருக்கு. என்னத்த இது, ரிசப்ஷன் தானே, கல்யாணம் ஒண்ணு இல்லையே நம்ம ஏற்பாடு பண்றதுக்கு. அதனால அதெல்லாம் ஆதி பாத்துக்குவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல மாப்பிள்ள, துணி எடுக்கணும், கொஞ்சம் சீரெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அத்த. சரி, எப்படியும் அம்மா உங்களுக்கு கால் பண்ணி இத பத்தி பேசுவாங்க. நாங்க இப்போ கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க மாப்பிள்ள என்று சந்தோஷமாக வாசல் வரை வந்து வழி அனுப்ப, இருவரும் சேர்ந்து காரை எடுத்துக்கொண்டு நேராக ஊரை சுற்றி பார்ப்பதற்கு கிளம்பினர். முதலில் கோவிலுக்கு சென்றவர்கள் மனதார சாமி கும்பிட்டு விட்டு நேராக பீச்சுக்கு சென்று அந்த கடல் காற்றை ரசித்துக் கொண்டே கடற்கரையில் கால் நனைத்தவன் கவிதாவின் இடுப்போடு சேர்த்து அணைத்து பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு சென்றவர்கள் அவர்கள் ஆசைப்பட்ட உணவை எல்லாம் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்று அன்றைய இரவை மீண்டும் கூடி கழித்து விட்டு நிம்மதியாக தூங்கினர். அடுத்த நாள் இவர்களுக்காக முழுவதுமாக அசைவம் சமைக்கப்பட்டது. அதை பார்த்த விஸ்வா, என்னத்த இலையில ஓடுறது தாவறதுன்னு எல்லாம் இருக்குது. ஆமா மாப்ள, வந்த உடனே உங்களுக்கு நான்வெஜ் கொடுக்க வேண்டாம்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜிலேயே கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல சாப்பிட்றீங்கல்ல, அதனால இன்னைக்கு அப்படி இல்லையே, அதான் அசைவத்தை எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படியே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா நிஜமாவே நான் குண்டாயிடுவேன். பரவாயில்ல மாப்ள, இந்த வயசுல சாப்பிடாம வேற எந்த வயசுல சாப்பிட போறீங்க? நல்லா சாப்பிடுங்க என்று அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாற, பிறகு மதியத்திற்கு மேலே, அத்த ஈவினிங் எல்லாரும் ரெடியா இருங்க, நம்ம வெளியில போறோம். எங்க மாப்ள போறோம்? நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்களேன். இல்லத்த, நம்ம எல்லாருமே தான் போறோம். நாங்க எதுக்கு மாப்ள, நீங்க சின்ன ஜெர்சுங்க, நீங்க போயிட்டு வாங்க. இல்லத்த, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நம்ம இன்னைக்கு சினிமாக்கு தான் போறோம். உடனே பிரசாந்த், மாமா நிஜமாவா? நான் சினிமாவுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்க்க போறேன், அதுவும் உங்க மூலமா இன்னைக்கு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவன் சந்தோஷமாக கூறியதை பார்த்தவர்களுக்கு அதற்கு பிறகு மறுத்து பேச மனம் வரவில்லை. பின்பு ஈவினிங் ஆனதும் டீ போட்டு குடித்துவிட்டு அனைவரையும் அழைத்துக் கொண்டு விஸ்வா புறப்பட அந்த தெருவில் இருப்பவர்கள், இவங்களுக்கு வந்த வாழ்வு பாரு, மருமகன் எங்கேயோ கூட்டிட்டு போறான் போல இருக்குது, எல்லாம் கார்ல ஏறி போறாங்க, இத்தனை நாளும் பஸ்ல போயிட்டு வந்தவங்களுக்கு திடீர்னு வாழ்வு வந்துருச்சு என்று வயிற்றெரிச்சலில் புகழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது தங்களை பார்த்து பொறாமையாகவும் ஏக்கமாகவும் பார்க்கிறார்கள் என்பதை கல்யாணியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது மனதிற்குள்ளேயே, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு உடன் வந்ததுக்கு அப்புறம் கவிக்கும் மாப்பிள்ளைக்கும் திருஷ்டி சுத்தி போடணும், இவளுங்க கண்ணு மொத்தமும் என் பொண்ணு மாப்பிள்ளை மேலதான் என்று கூறி புலம்பிக் கொண்டே வந்தார். அதே நேரம் அவர்களை அழைத்து கொண்டு மாலுக்கு சென்றவன் ஆல்ரெடி அவன் புக் செய்து வைத்திருந்த டிக்கெட்டை காட்டி அவர்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸையும் வாங்கி கொண்டு உள்ளே செல்ல கவிதாவின் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கடைசியாக எப்பொழுது சினிமாவுக்கு வந்தார்கள் என்பதே மறந்து போயிருந்தது. நீண்ட வருஷம் கழித்து தன் மாப்பிள்ளையால் இது நிறைவேறி இருப்பதில் அவர்களுக்கும் சந்தோஷம். பிரசாந்த் தான் இருப்பதிலேயே மிகவும் சந்தோஷமாக கத்திக்கொண்டும் குதித்துக் கொண்டும் படம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு இரவு படம் முடிந்து வெளியே வந்தவர்களை ஒரு பெரிய ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்று விதவிதமான உணவுகளை ஆர்டர் செய்து அவர்களை திருப்தியாக சாப்பிட வைத்து சந்தோஷப்பட்டவன் பிறகு அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து வழக்கம் போல தங்களது கூடலை கூடி கழித்து விட்டு படுத்து உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவன், சரி கவி, நேரமாச்சு, கிளம்பலாமா? போலாம் விஸ்வா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், இதோ இந்த சாரியை மட்டும் கரெக்டா பின் பண்ணிட்டேன்னா நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். சரிடி குடு, நான் பண்ணி விடுறேன் என்று அதை வாங்கி அவன் பண்ணிவிட்டதும் பிறகு அவர்களது பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து கவிதாவின் அப்பா அம்மாவின் காலில் விழுந்து இருவரும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு, சரிங்கத்த மாமா, நாங்க போயிட்டு வரோம். பிரசாந்த், நான் வரட்டுமாடா? மாமா, அப்பப்பா அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நீங்க வந்தாலே செம்ம ஜாலியா இருக்கு. அவ்வளவுதானே, சொல்லிட்டல்ல, கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன், நீ ஏன் கவலைப்படுற? சரி, நல்லா படி. ஹீந்தா, இதுதான் என்னோட செல் நம்பர், உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் உடனே என்ன காண்டாக்ட் பண்ணு, யோசிக்கவே யோசிக்காத, சரியா? கண்டிப்பா மாமா என்றவன் அந்த பிசினஸ் கார்டை வாங்கி வைத்து கொண்டு, மாமா உங்களோட கார்டு செம்மையா இருக்கு, அப்புறம் உங்களோட கார் கூட சூப்பரா இருக்குது. சரி பிரசாந்த், அப்ப நாங்க கிளம்புறோம் என்றவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைக்க அங்கிருந்து சந்தோஷமாக தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர்.